கடந்து போன வாரங்களிலே அநேக காரியங்களை குறித்து நாங்கள் கற்றுக்கொண்டோம். දෙවියන් වහන්සේ රාජ්‍ය ආකාරයට අපි කොහොමද අපි සඵල වෙන්නේ කියලා, தேவனுடைய ராஜ்யத்தின் முறைப்படி எப்படி நாங்கள் விருத்தி அடைவது என்பதை குறித்து கற்றுக்கொண்டோம். වහන්සේ අපිව ගෞරවයට පත් කරනවා කියලා තිබෙනවා. தேவன் தாமே எங்களை மகிமைக்கு கனத்துக்கு உட்படுத்துவார் என்று கற்றுக்கொண்டோம். අමා දේව රාජ්‍යයට ආදරේ නම් நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை அன்பு செய்தால் දේව රාජ්‍යයේ ඉන්න විදියට තමයි හැසිරෙන්නේ. தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற விதமாக நடந்து கொள்வீர்கள். දේව රාජ්‍යයේ විදියට හැසිරෙනවා නම්, நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் படி நீங்கள் நடந்து கொண்டால் දේව රාජ්‍යයේ දේ තමාට ලැබෙන්න යනවා. தேவனுடைய ராஜ்யத்தினுடையது உங்களுக்கு கிடைக்க போகிறது. ඒ නිසා ஆகவே තනතුරු පස්සේ දුවන්න එපා. பதவிகள் பட்டங்களுக்கு பிறகு பின்னாலே ஓட வேண்டாம். ගෞරවය පස්සේ දුවන්න එපා. மரியாதை பெற்றுக்கொள்வதற்கு பின்னாலே ஓட வேண்டாம். මුදල් පස්සේ දුවන්න එපා. பணத்திற்கு பின்னாலே ஓட வேண்டாம். මොකද දෙවියන් වහන්සේ පසුපස දිව්වොත් தேவனுக்கு பின்னாலே ஓடி போனால் මේ සියල්ලම දෙවියන් වහන්සේ තමගේ ජීවිතේ இவை எல்லாமே தேவன் உங்கள் சார்பாக கொண்டு வருவார். සමහර අය මෙතන ඉන්න අය දන්නේ නැහැ දෙවියන් වහන්සේ ඒ අයට පිළියෙල කරලා තියෙනදී. சிலருக்கு இன்னும் புரியவில்லை தேவன் அவர்களுக்கென்று ஆயத்தப்படுத்தி இருக்கிறதை. දැනුත් තේරෙන්නේ இப்பவும் கூட அது புரியாமல் தான் இருக்கிறது. නේ මම කිව්ව දේ තාම තේරුන්නේ. போதகர் சொன்னது இன்னும் உங்களுக்கு புரியவில்லை. දෙවියන්වහන්සේ බලවත්යක් පිළියෙල කරලා තියෙනවා තමගේ ජීවිතේට. தேவன் உங்களுடைய வாழ்க்கைக்கு வல்லமையானதை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். සමහර අය ඉන්නවා ඒක දන්නේත් නැහැ. சிலர் இருக்கிறாங்க அது இன்னும் தெரியாமல் இருக்கிறாங்க. ஏன்? තම ගොඩාක් දේවල් පස්සේ දුවනවා දෙවියන් වහන්සේ හැම. நீங்கள் நிறைய காரியங்களுக்கு பின்னாலே ஓடுகிறீர்கள் தேவனை பின்பற்றி போகாத படிக்கு. අපි ඒසායා 4 හිටියේ. நாங்கள் ஏசாயா 40வது அதிகாரத்திலே கற்றுக்கொண்டோம். 31 වෙනි පදේ අපි කියවුවා. 31வது வசனத்தை நாங்கள் வாசித்தோம். එතනදී කියන කාරණාවක් තමයි அந்த இடத்திலே சொல்லப்படுகிற காரியம்தான் මොනවද? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதிய பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். නුඹත් ස්වාමීන් වහන්සේ ගැන බලා සිටින්නෝ තමුන්ගේ සවිය අලුත් කර ගන්නෝය. ඔව්හු රාජාගෙන් මෙන් පියබා නගින්නෝය. ඔව්හු දුවන්නෝය. එහෙත් වෙහෙස නොවෙති. ඔව්හු ඇවිදින්නෝය. එහෙත් ක්ලාන්ත නොවෙති. දැන් இப்பொழுது අපි ගත්තොත් එහෙම நாங்கள் எடுத்துக்கொண்டால் ඒ දේව රාජ්‍යයේ පැහැදිලි කරන කාරණාවයි සාමාන්‍ය කාරණාව අතර වෙනසක් තියෙනවා. தேவனுடைய ராஜ்யத்தின் காரியத்தை தெளிவுபடுத்துவதும் சாதாரண காரியத்தை தெளிவுபடுத்துவதற்கும் இடையிலே இருக்கிற வித்தியாசத்தை காண முடியும். සාමාන්‍ය වශයෙන් බැලුවොත් අපි කෙනෙක් ගැන බැලුවොත් சாதாரணமாக ஒருவரை குறித்து எடுத்து பார்ப்போமானால் ඉස්සරහම බඩ ගන්නවා, ඊට පස්සේ ඇවිදිනවා, ඊට පස්සේ දුවනවා, පුළුවන් නම් ඉදිනවා. ஒருவர் எடுத்துக்கொண்டால் முதலாவது தவந்து போவாங்க, அதுக்கு பிறகு கொஞ்சம் மெதுவா நடப்பாங்க, அதுக்கு பிறகு என்ன செய்வாங்க, கொஞ்சம் வேகமா நடந்து ஓடுவாங்க. ඒක ලෝකයේ ක්‍රමය. இதுதான் உலகத்தின் முறை. අපි දෙවියන් වහන්සේගේ ක්‍රමය බලන්න යනවා. நாங்கள் தேவனுடைய முறையை நாங்கள் பார்க்க போகிறோம். දෙවියන් වහන්සේ කෙරේ බලා සිටින්න தேவனுக்காக காத்திருக்கிறவர்கள் මොනවද ඉස්සරහම වෙන්නේ? முதலாவது என்ன நடக்கிறது? සවිය புது பலன் உண்டாக போகிறது. සවිය අලුත් කරගන්නවා. நமக்கு புது பலன் உண்டாக்கி கொள்ளுகிறோம். මම වයසට ගිහිල්ලා මේ නාටි නෑ. கடந்த வாரம் போதகர் சொன்னார் அவர் வயது போயிருந்தாலும் அவர் கிழவன் இல்லை. ஏன்? දෙවියන් වහන්සේ සවිය අලුත් කරනවා. ஆமென். தேவன் அவருக்கு புது பலன் கொடுக்கிறார். ඒ දෙවියන් වහන්සේ අලුත් කරන සවියෙන් தேவன் கொடுக்கிற அந்த புது பலனிலே එතන කියන ඉස්සල්ලාම මොනවද කියන්නේ? முதலாவது என்ன சொல்லப்படுகிறது? ශක්තිමත් වුණාම මේ පුද්ගලයා இந்த மனிதன் புது பலன் அடைந்த பொழுது මොනවද වෙන්නේ? என்ன நடக்கிறது? රාජාවියන් මෙන් පියාසර කරන්නේ. அவன் கழுகுகளை போல உயர பறக்க போகிறான்.
දෙවියන් වහන්සේ කෙරේ සවිය අලුත් කරගන්න මනුෂ්‍යයා උයරට තමයි යන්නේ. தேவனுக்காக தன் சிறகுகளை புதுப்பெலனாக்கிக் கொள்ளுகிறவன் உயரத்துக்கு தான் பறப்பான். පාරට ගේන්න කාටවත් බෑ. அவனை கீழே கொண்டு வர யாராலும் முடியாது. ඇයි? ஏன்? ඔහුගේ ඇස් තියෙන දෙවියන් වහන්සේ කෙරේ. அவனுடைய கண்கள் பதிந்திருக்கிறது தேவனை நோக்கி. அவன் உயர பறக்கிறவன். උයරට ගියාම அவன் மேலே போன பிறகு දඟලන්න ඕනේ නෑ. அங்கே தடுமாற தேவையில்லை, හොයන්න ඕනේ නෑ. தேட தேவையில்லை. ඇයි? ஏன்? කටුදිට දිගෑරියාම ඔහු ආගමදී. அவனுடைய செட்டைகளை விரித்த பொழுது அவன் தானாகவே மிதந்து கொண்டிருப்பான். හලෙලූයා. ஹல்லேலூயா. දෙවියන් වහන්සේ වෙන මනුෂ්‍යයන් වෙන්න. தேவனை தேடுகிற மனுஷர்களாக மாறுங்கள். තනතුරු පස්සේ මුදල් පස්සේ තව දෙයක් පස්සේ යන්න නෙවෙයි. பதவிகளுக்கோ பணத்திற்கோ வேறு ஏதாவது ஒன்றுக்கோ பின்னாலே போகாதிருங்கள். නෑ තමන්ට කරන්න තියෙන දේ තමන් කරන්න අවශ්‍යයි. உங்களுக்கு செய்ய வேண்டி இருக்கிற பொறுப்பை நீங்கள் செய்வது முக்கியம். රැකියාව කරන්න අවශ්‍යයි. தொழில் செய்வது முக்கியம். හැබැයි දේව රාජ්‍යයේ මනසක් ඇතුව ஆனாலும் தேவனுடைய ராஜ்யத்தின் மனதோடு செய்ய வேண்டும். මේ තමාට මාසෙ වන්දියකට හම්බ වෙන මේ මුදල නිසා නෙවෙයි. மாச கடைசியில கிடைக்கிற வருமானத்தினாலே அல்ல. දැන් இப்பொழுது මොකද වෙන්නේ? என்ன நடக்கிறது? අපිට කියනවා. எங்களுக்கு சொல்லப்படுகிறது, ඔව් රාජාලියෙක් මෙන්න පියාඹන්නේ கழுகை போல அவன் பறக்க போகிறான். තමයි ඊරට ගියාම அவன் உயர போன பிறகு මේ දකින්න දේ නෙවෙයි පිටව එහා දෙයක් දකින්න. இங்கே காண்கிறவைகள் அல்ல, அதற்கும் அப்பானவைகளை காணுகிறான். තමාගේ ඇස් විවර වෙන්න යනවා. உங்களுடைய கண்கள் திறக்க போகிறது. දෙවියන් වහන්සේ පිළියෙල කරලා තියෙන දේ දකින්න. தேவன் ஆயத்தப்படுத்தி இருக்கிறதை பார்ப்பதற்கு. මේ පොළවේ පහුණු ගන්නකොට ගොඩක් දේවල් දකින්නේ. இந்த பூமியிலே கிண்டிக் கொண்டு இருக்கும் வரைக்கும் அதை பார்க்க முடியாது. ඒ කියන්නේ දෙවියන් වහන්සේ අපිට කියනවා යම් දෙයක්. தேவன் ஒன்றை எங்களுக்கு சொல்லுகிறார், ඔබටයි මටයි உங்களுக்கும் எனக்கும் අපි දෙවියන් වහන්සේ කෙරෙහි බලා සිට උන්වහන්සේ විශ්වාස කරනවා නම් அவருக்காக காத்திருந்து அவரை விசுவாசிப்போம் என்றால், උන්වහන්සේගේ වචනේ විශ්වාස කරනවා නම් அவருடைய வார்த்தை விசுவாசிப்போம் என்றால் අපිට අපි සියලු කාරණාවලට ඉහළින් ඉහළෙන්න පුළුවන්. எங்கள் எல்லா தேவைகளுக்கு மேலாக எங்களால் முடியும் பறப்பதற்கு. හරි මොකද ஏனென்றால் අපි ඉහළ ඉඳන් நாங்கள் உயர இருந்து, අපි ඉහළ ඉන්නකොට நாங்கள் உயரத்திலே இருக்கும்போது විශ්වාස කල්පනාව තමයි අපිට එන්නේ. உயர்ந்த யோசனை தான் எங்களுக்கு மனசுக்கு வரும். තේරුන්නේ நான் சொன்னது புரியவில்லை. ගොඩක් අයට මෙතනට යන්න බැරි හේතුව இன்னைக்கு ரொம்ப பேருக்கு இந்த உயரத்துக்கு போக முடியாமல் இருப்பதற்கு காரணம், ඒ ආසයි දේවල් කරන්න. அவங்களுக்கு ஆசை இருக்கிறது காரியங்களை ඒ செய்வதற்கு, ආසයි සේවය කරන්න. அவர்களுக்கு ஆசை இருக்கிறது ஊழியம் செய்ய, ඒ ආසයි දෙවියන් වහන්සේ වෙනුවෙන් යම් දේවල් කරන්න. அவர்களுக்கு ஆசை இருக்கிறது தேவனுக்காக எதையாவது ஒன்றை செய்வதற்கு. නමුත් ඒ අය කැප වෙන්න ලෑස්ති නැහැ. ஆனாலும் அவர்களுக்கு தன்னை ஒப்பு கொடுக்க அர்ப்பணிக்க முடியாமல் இருக்கிறது. ඉහළට යන්න තතු ගන්න ඕනේ තමයි. உயரத்துக்கு பறக்க வேண்டும் என்றால் சிறகுகளை விரித்து அடிக்க வேண்டும். මාංශයක් ගන්න ඕනේ. அங்கே சில நேரத்திலே சிரமப்பட வேண்டும். ඉහළට ගියහම තමයි පාවෙන්න පුළුවන්. அங்கே உயரத்துக்கு போனால் தான் பறக்கவும் முடியும். ස්වාමීන් වහන්සේට උඩ උහුලකට අපි අහු වෙන්න ඕනේ. கர்த்தருடைய காற்றுக்கு நாங்கள் அகப்பட வேண்டும். දැන් කීයද සරුංගල කරලා තියෙනවා. எத்தனை பேர் பட்டம் விட்டு இருக்கீங்க? දැන් අපි මොනවද කරන්නේ? අපේ සරුංගලේ අරනකොට අපිට තියෙන එකම අරමුණ තමයි මේක උඩ උහුලකට ගෙනියන්න ඕනේ. இப்போ பட்டம் விட ඔයගොල්ලෝ කොහොමද අපි අරනකොට එහෙම තමයි. இப்போ பட்டம் விடக்குள்ள நமக்கு என்ன இருக்கும்? பிரதான ஆசை, எப்படியாவது மேல இருக்கிற அந்த உயரமான இடத்துல இருக்கிற காத்துக்கு இந்த பட்டத்தை அனுப்பணும்னு சொல்லி ஆசை இருக்கும். අවුනාට පස්සේ ගමන් මොනවද කරන්නේ? ආවේ ඉන්නවා. ඇයි? இப்போ இந்த உயர இருக்கிற காத்துக்கு அந்த பட்டம் அகப்பட என்ன நடக்கும்? அப்படியே இருக்கும். ඒක යනවා ඔහේ යනවා. அது தானாவே போகும். දැන් පුළ මහන්සි වෙන්න ඕනේ නැහැ. அந்த நேரம் நாம அதிகமா கஷ்டப்பட தேவையில்லை. ඒ වගේ அதே மாதிரி தான் අපේ ක්‍රිස්තියානි ජීවිතේට எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு දෙවියන් වහන්සේ දීලා තියෙන වරප්‍රසාදයක්. தேவன் கொடுத்திருக்கிற வரப்பிரசாதம் මොකක්ද? என்ன? මේ දේව රාජ්‍යයේ කාරණාව කරන්න. இந்த தேவனுடைய ராஜ்யத்தின் காரியத்தை செய்வதற்கு දැක්ම ஒரு நோக்கம், ශක්තිය ஒரு பேலன், මග පෙන්වීම ஒரு வழி நடத்துதல் දෙන්න පුළුවන් දෙවියන් වහන්සේ. கொடுக்க முடியும் தேவனுக்கு. ஆமென். අපිට කියනවා எங்களுக்கு சொல்லுகிறார், අපිට ඉගෙනෙන්න පුළුවන්. எங்களுக்கு உயரத்திலே பறக்க முடியும். ඊට පස්සේ මොනවද කියන්නේ? என்ன நடக்கிறது அதற்கு பிறகு? දැන් ඊට පස්සේ කියන දුව මේක වෙන්න බෑනේ. ඇවිදින්න ඉස්සෙල්ලා කොහොමද දුවන්නේ? இப்ப அதுக்கு பிறகு சொல்லப்படுகிறது, ஓடினாலும் களைப்படார்கள். අපිට මතක තියාගන්න මේක දේව රාජ්‍ය ක්‍රමය ඈ.
நன்றாக நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள், இது தேவனுடைய முறை. ඉගෙනනවා, பறக்கிறோம், දුවනවා. ஓடுகிறோம். දිව්වත් මොකද වෙන්නේ? ஓடினால் என்ன நடக்கிறது? களைப்படையாமல் ஓட முடியும். මොනවද වෙන්නේ? என்ன நடக்கிறது? களைப்படையாமல். களைப்படைய தேவையில்லை. ඒ සමහර අය අහනවා මේ මගේ පාස් කොහොමද මෙච්චර වයසට පාස් මෙච්චර වැඩ කරන්නේ? இப்ப அநேகர் பாஸ்டரை பார்த்துக்குள்ள கேட்பாங்க, இவ்வளவு வயசு போயிட்டு எப்படி பாஸ்டர் இந்த மாதிரி வேலை செய்றீங்கன்னு சொல்லி. නෑ. இல்லை. දෙවියන් වහන්සේගේ සවිය අලුත් කරනවා අපේ ජීවිතේ. தேவன் நம்முடைய பெலனை புதிதாக்குகிறார் அவர். ඒ දැන් මම මේ සර්විස් එක ඉවරලා මම යනවා මාතරේ මොකද කානුවක් හදන්න. இப்போ இந்த இங்க சேவிஸ் முடிஞ்சதுக்கு பிறகு மாத்திரை சபைக்கு போக வேண்டும், அங்க இருக்கிற காணை சரி பண்ண, වහලක් හදන්න. அங்கே கூரையை சரி பண்ண. நான் வாசல்ல பிஸுன்னு தானே. இப்ப நினைக்கலாம் பாஸ்டருக்கு பைத்தியமோ தெரியல. විවේක ඉන්න ඕන කාලේ. ஒரு ஓய்வா இருக்க வேண்டிய காலத்துல දේව රාජ්‍යයේ විවේක ගන්න නෙවෙයි අපි කැඳවලා තියෙන්නේ. தேவனுடைய ராஜ்யத்திலே ஓய்வெடுப்பதற்கு அல்ல எங்களை විවේක அழைத்திருக்கிறார். ගන්න එපා කියන්නේ නෑ මම. அதனால ஓய்வெடுக்க வேணாம் என்று போதவர் சொல்லவில்லை. වැඩක් කරන්න තියෙනකොට විවේක ගන්නවා නම් ඒක වැරදි. ஒரு வேலை செய்யக்குள்ள ஓய்வெடுத்தால் அது தவறு. මට දෙවියන් වහන්සේ දේශනා කරන්න විතරක් නෙවෙයි. போதகருக்கு தேவன் பிரசங்கிக்க மாத்திரம் அவர் கொடுக்கவில்லை. පටන් ගන්නේ මම টয়ලට් එක තියෙනවා. ஆரம்பத்திலே அவர் மனசல கூடவும் கழுவி இருக்கிறார். දැම්මා පොළව අතු ගෑවා ඔක්කොම කරා. அவர் கதிரைகளை போட்டார், எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தினார், எல்லாவற்றையும் செய்திருக்கிறார். දැනුත් මට කරන්න බැරි නෑ. இப்பயும் எதையும் செய்ய முடியாதவராய் அவர் அல்ல. ගොඩක් අයට වෙලාවකට ආවම ඔෆිස් එකේ ඉඳගත්තාම මේවා කරන්න ලෑස්ති නෑ. இப்ப சிலருக்கு காரியாலயத்தில் உட்கார்ந்து அமர்ந்தோட இதெல்லாம் செய்ய விருப்பமே இல்லை. ඔෆිස් එකේ ඉඳ ගන්න ඕනෙත් නෑ. காரியாலயத்தில் அமரவும் கூட தேவையில்லை. අනුරක් ලැබුණාම එයාට අමතක වෙනවා. ஒரு பதவி கிடைச்சோன்னு எல்லாமே மறந்து போறாங்க. නෑ. இல்லை, උන්වහන්සේ අපිව ශක්තිමත් කරනවා. தேவன் எங்களை பலப்படுத்தி இருக்கிறார். දිව්වත් අපි වෙහෙස වෙන්නේ. நாங்கள் ஓடினாலும் களைப்படைய மாட்டோம். මේක මේ නිකන් ඔය කතාවට කියන දෙයක් නෙවෙයි. இது ஏதோ ஒரு வாய் பேச்சுக்கு சொல்லுகிற கதை அல்ல. මේක සත්‍යතාවය. இது ஒரு சத்தியம். එතන කියනවා ගමන් කරා அங்கே சொல்லப்படுகிறது நடந்தாலும் ඇවිද්දා කලාන්ත නොවේති. நடந்தாலும் நாங்கள் சோர்ந்து போவதில்லை என்று சொல்லப்படுகிறது. ஆமென். අද ගොඩාක් අය කලාන්ත වෙලා ඉන්නේ ඇවිදින්න බැරුව. இன்னைக்கு ரொம்ப பேர் சோர்ந்து போய் இருக்கிறாங்க, நடக்க முடியாம. මේ දේව රාජ්‍යයේ ගම ඇවිදිනවා කියන්නේ මොකක්ද ආත්මික දෙයක්ද? இப்ப நடக்கிறது என்றால் ஆவிக்குரிய காரியமா? ஒரு சாதாரண காரியம். දේව රාජ්‍යයේ සාමාන්‍ය දේ කරන්න කැඳවලා තියෙනවා. தேவன் எங்களை சாதாரணமானதை செய்ய அழைத்திருக்கிறார். අපි ලෑස්ති වෙන්න ඕනේ. நாங்கள் ஆயத்தமா இருக்க வேண்டும். ඇවිදින්න ලෑස්ති වෙන්න ඕනේ. நடக்க ஆயத்தமா இருக்க வேண்டும். ඇවිදින්න එක කකුලක් අනිත් කකුල ඉස්සරහින් තියලා ඊළඟට තියලා එහෙම තමයි ඇවිදින්නේ. இப்ப நடப்பது என்று சொல்லும் பொழுது ஒரு காலை முன்னாடி வைத்து மறு காலை அதற்கு முன்னாலே வைத்து நடப்பது. ඒ කවුද කිව්වා ලොකුම ගමන උනත් පටන් ගන්න එක කකුලක් අනිත් කකුල ඉස්සරහින් තියලා. யாராவது ஒருவர் சொன்னாராம், ஒரு பயணத்தை எப்படி ஆரம்பிப்பது, ஏதாவது ஒரு காலை முன்னால் வைத்து மறு காலை அதற்கு முன்னாலே வைப்பது என்பதை குறித்து. ඉස්සල්ලාම අඩිය ගන්න ඕනේ. நாங்கள் முதலாவது ஒரு அடி எடுக்க வேண்டும். ගොඩාක් වෙලාවකට මිනිස්සු අඩියක් ගන්නෙ නෑ දෙවියන් වහන්සේ වෙනුවෙන්. இன்னைக்கு மனிதர்கள் தேவனுக்காக ஒரு அடியை முன்னால் எடுப்பதே இல்லை. ඒක තමයි කාරණාව. இதுதான் இன்னைக்கு இருக்கிற காரணம். අද ගොඩාක් වෙලාවකට அநேக நேரங்களிலே දෙවියන් වහන්සේ தேவனானவர் අපව කැඳවනවා. எங்களை அழைக்கிறார். අපි මම කිව්වා ගිය සුමානතුමනි මම කිව්වා මේ උසම ගහ கடந்த வாரத்திலே போதவர் சொன்னார், ஒரு உயரமான மரம் ඒ ස්ථානයේ තියෙන්නේ ඇයි? அந்த இடத்திலே நிற்பதற்கு காரணம் என்ன? ඕනෑම කුණාටුවකට මූණ දීලා ඒ කියන්නේ ඒ ගහ හැදෙනකොට කුණාටුවකට මූණ දීලා, උලමට මූණ දීලා, වැස්සට මූණ දීලා, ගෙරවීම් හෙලවීම් වලට මූණ දීලා ඒ ඔක්කොම කරලා තමයි ඒ ගහ උස්සටම නිවලා තියෙන්නේ. அந்த மரத்தினுடைய சுபாவம் எப்படி இருக்கிறது? அந்த மரம் வளர்ந்து உயரத்துக்கு போக போக புயலுக்கும் காற்றுக்கும் எல்லாவித சவால்களுக்கும் அது தன்னை பலப்படுத்திக் கொண்டே உயரத்துக்கு போயிருக்கிறது. මේවා එනකොට இவைகள் அந்த மரத்துக்கு வரும்போது ගහ මොනවද කරේ? මුල් බැස්සා. இவைகள் வரும்பொழுது அந்த மரத்தினுடைய வேர் ஆழமாய் இறங்கினது. நான் சொன்னது புரியவில்லை. ඒ ගහ උස වෙන්න හේතුව அந்த மரம் உயரத்துக்கு போனதற்கான காரணம் මුල් බැස්සා. அந்த வேர் அடியில இறங்குனது தான். අතු කොළ දානවට වඩා මුල් බැස්සා.
அங்கே கிளைகளும் இலைகளும் உருவாகுவதற்கு முன்னமே வேர் விட்டது. ගොඩාක් අය බලන්නේ මේ අතකොළ ගෙඩියම බලන්න ඕනේ මාර ලස්සනයි නේද ගහ අපේ අම්මා නේද කමලාට කියන්න පටන් ගන්නවා. இப்ப ரொம்ப பேருக்கு வந்து ஒரு மரம் வந்து நல்லா செழிப்பா இலைகளையும் வாதுகளையும் காணக்குள்ள சொல்லுவாங்க இந்த மரம் ரொம்ப நல்ல செழிப்பா இருக்கு. අපි කැමති ගොඩක් කලාට අපිට මේමයි එමයි කියලා කියනවා. නමුත් මුල් නැතුව සාර්ථකත්වය නෑ. இப்ப எங்களுக்கு விருப்பம் இப்படித்தான் எல்லாமே இருக்குன்னு சொல்லி சொல்லுவதற்கு ஆனாலும் எங்களுடைய மரத்தின் வேர் அடியிலே இறங்கவில்லை. මුල් නැතුව සාර්ථකත්වය එන්නේ නෑ. வேர் இல்லாமல் ஒரு விருத்தியானது எங்களுக்கு வராது. පිටස්තර පේන දේ නෙවෙයි. வெளி தோற்றத்துக்கு பார்க்கிற காரியம் அல்ல. මුල් තියනවාද කියන එක හරි වැදගත්. அங்கே வேர் விட்டு இருக்கிறதா என்பதுதான் අපි முக்கியம். කියනවා වචනය තුල මුල් බහින්න කියලා. எங்களுக்கு சொல்லப்படுகிறது வார்த்தையிலே வேரை போல இறங்க சொல்லி. දැන් ගොඩක් කලාවට වෙන දේ තමයි அநேக நேரத்தில் நடக்கிற காரியம் බොහෝ අය බය. நிறைய பேர் வந்து சரியான பயம், අඩියක් ගන්න බයයි. ஒரு அடி எடுக்க பயம், ජීවිතේ අඩියක් ගන්න බයයි. வாழ்க்கைக்கு வாழ்வதற்கு ஒரு அடி எடுக்க பயம், තීරණයක් ගන්න බයයි. ஒரு தீர்மானம் எடுக்க பயம், අදහසක් ප්‍රකාශ කරන්න ஒரு බයයි. கருத்தை சொல்லுவதற்கு பயம், මුදල් වලට බයයි. பணத்திற்கு பயம், ඒ ජීවිතේට බයයි. வாழ்றதுக்கும் பயம். දැන් මේක අපි දකිනවා මුළු ලෝකෙම තියෙන දෙයක්. இவைகளை நாங்கள் பார்க்கிறோம், முழு உலகத்திலும் இருக்கிறது இப்படி. අද මේ ලෝකයේ තිබුණ දේ අද සමාජ තුළටත් ඇවිල්ලා. உலகத்திலே இருக்கிறது இன்னைக்கு சபைக்குள்ளேயும் வந்திருக்கிறது. බොහෝ අය අභියෝග වලට බයයි. நிறைய பேர் சவால்களுக்கும் பயம். සමහර අය අද ගොඩක් වෙලාවට அநேக நேரங்களிலே මේ දෙවියන් වහන්සේ தேவனானவர் සමහර ස්ථාන මාරු කරනකොට சிலருடைய இடங்களை மாற்றும் போது, මේ තමයි රස්සාව මාරු කරනවා. சில நேரத்தில் தொழில்களை மாற்றும் போது, ව්‍යාපාරය මාරු කරනකොට வியாபாரங்களை வர்த்தகங்களை மாற்றும் போது, ඉන්න තැන මාරු කරනකොට இருக்கிற இடத்தை மாற்றும் போது බය பயம், බයක් ඇති වෙනවා. ஒரு பயம் ஏற்படும். මං හරි දේද කරේ. நான் சரியானதை செய்தேன். මේ මට මතකයි. போதகருக்கு நினைவு வருகிறது. මේ මම නුවර ඉඳලා නුවර ලොකු සභාවක් ශාස්ත්‍රීය සභාවක් ගොඩාක් වැඩසටහන් තියෙන සභාවක් ඒ සභාවක ඉඳලා එකපාරට මට යන්න කියනවා මාතලේට සභාවක්වත් නැති තැනක. கண்டி நகரத்திலே மிகவும் செழிப்பான மிகவும் ஆரோக்கியமான ஒரு சபையிலே போதகர் ஊழியம் செய்து கொண்டு இருக்கும் பொழுது உடனே சொன்னார்களாம், நீங்கள் மாத்தளைக்கு போக வேண்டும் என்று. මම මොකක්ද කිව්වේ? பாஸ்டர் என்ன சொன்னார் அந்த நேரத்திலே? මම දේවානන්ද වහන්සේට කිව්වා. பாஸ்டர் தேவனை நோக்கி சொன்னாரா, මම ස්වාමීනි கர்த்தாவே, කවුරු කියන නිසා මම යන්නේ. யாரோ ஒருவர் சொல்றனால நான் போகவில்லை. ඔබ වහන්සේ මොකද කියන්නේ? நீங்கள் என்ன சொல்றீங்க? ඒක තමයි මට දැනෙන්නේ. அதுதான் போதகருக்கு அன்று முக்கியமாக இருந்தது. දෙවියන් වහන්සේ මට මොනවද කියන්නේ? தேவன் போதகருக்கு என்ன சொல்லுகிறார் என்பதை அவர் யோசித்தார். මේ ළඟක් වෙනකන් තිබ්බ මට ලියුමේ මාස්ටර් පොල්ටන් කියපු ලියුම මේ මාතලේට යන්නේ. இட்டடி வரைக்குமே போதகருடைய கரத்தில் இருந்ததாம். பாஸ்டர் கோட்டன் விக்ரமட்ன அவர்கள் மாத்தளைக்கு போக சொல்லி எழுதின அந்த கடிதம். මේ යන්න ඕනේ මාතලේ. மாத்தளைக்கு தான் கட்டாயமா நீ போக வேண்டும் என்று அவர் சொன்னார். මම පාස්ටර් පොල්ටන් කතා කරලා කිව්වා பாஸ்டர் இடத்திலே பாஸ்டர் கோட்டன் இடத்திலே பேசி சொன்னாராம். පාස්ටර් පොල්ටන් பாஸ்டர் கோட்டன், මම මාතලේට යන්නේ ඔබතුමා කිව්ව නිසාවත් නෙවෙයි. நான் மாத்தளைக்கு போகிறேன் நீங்கள் சொல்லுகிறதுனால அல்ல. මම කරු කරපු වචනේ உங்களுடைய வார்த்தையை நான் மதிக்கிறேன். දෙවියන් වහන්සේ මගේ සිතට සමාදාனம் ලබා. தேவன் என்னுடைய இருதயத்துக்கு சமாதானத்தை கொண்டு வந்தார். හිතලා බලන්න. யோசித்து பாருங்கள். උදෑසන මේ 200කට විතර දේශනා කරන මිනිස්සයා ඊළඟ ඉරිදා 3 දිනකට දේශනා කරනවා. இப்போ முதல் ஞாயிற்றுக்கிழமை 200 பேருக்கு மேலாக பிரசங்கித்த ஒருவர் அடுத்த வாரம் 2 பேருக்கு பிரசங்கிக்க வேண்டி இருக்கிறது. எப்படி இருக்கும் நிலைமை? මේ දැන් මං ආව මාතලේ. பாஸ்டர் மாத்தளைக்கு வந்தார். හිටියේ සිස්ටර් ඩෙබෝරා බ්‍රදර් ඉරුණානන්දම් සිස්ටර් බවානි இந்த 3 பேரும் தான், සිස්ටර් මාරිමු. இந்த 4 பேர் தான் அந்த நேரத்தில் இருந்தார்களாம். හරි. ඉස්සර YMCA එකක් කියලා තිබුණා මාතලේ. முன்பு வந்து மாத்தளை நகரத்தில் YMC என்று ஒரு ஹால் இருந்தது, சாலை. එතන මේ ඒ ශාලාවේ ඔක්කොම මේ බොඩි බිල්ඩින් කරනවා, කරාටි කරනවා, අරවා කරනවා, මෙයා කරනවා ඔක්කොම
ඒ ටොයිලට් එක ටවුමට ගඳ ගන්නවා. இப்போ அந்த சாலையிலே தான் நிறைய உடல் பயிற்சிகள் விளையாட்டு பயிற்சிகள் அங்கே எடுப்பாங்க. ஆனாலும் மலசால கூடல் எடுத்துக்கொண்டால் சரியான மாதிரி நாத்தம் அடிக்கும். ඊපස්සේ මම උදේම යනවා. இப்போ பாஸ்டர் என்ன செய்வாராம், காலையிலேயே வெள்ளனா போவார். ඊළ පයින්වල දාලා හොදනවා. அது பைனல் போட்டு நல்லா சுத்தம் செய்வாராம். මම කිව්වා මම මගෙත් එක්ක මම ඉස්සර තනියම යන ඊට පස්සේ පාස්ටර් සුනිල් ආවා මගෙත් එක්ක. முதலாவது பாஸ்டர் தான் போனார். அதற்கு பிறகு பாஸ்டர் சுனில் அவர்களும் சேர்ந்து இவரோட போனாராம். පාස්ටර් සුනිල් ආවේ පාස්ටර් සුනිල්ව මේ ඩිසිප්ලින් කරලා මගේ ආවට ගන්න. பாஸ்டர் சுனிலை வந்து அவர் டிசிப்ளினுக்காக வேண்டி நம்முடைய பாஸ்டர் இடத்துல அனுப்பினாராம். அந்த நேரத்தில் දෙවියන් වහන්සේට ස්තුති වේවා. අද වත්තිකම සභාවේ පාස්ටර්. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்று வத்தேகம நகரத்தில் அவர் ஒரு ஊழியராய் சபை நடத்தி வருகிறார். හරි නායකත්වයේ ඉන්නවා. அவர் தலைமைத்துவத்திலும் இருக்கிறார். හරි. ඒ වගේම அதே போல ඉතින් දෙබෝරා ඉස්සරහ. அதற்கு பிறகு சகோதரி டெபோரா அவர்கள் வந்தார்கள். ඊට පස්සේ දෙබෝරා ගත්තා වගේ කිව්වා. அதற்கு பிறகு சகோதரி டெபோரா அவர்கள் பொறுப்பை எடுத்துக்கொண்டார். හරි. ඉතින් අදත් මතක් இன்றும் அது நினைவுக்கு வருகிறது. දෙබෝරා සිස්ටර් මාරිමුතු ඉරුලානන්දම් සිස්ටර් බවාරි හතර දෙනා තමයි ඉන්නේ. இந்த பெயர் சொன்ன 4 சகோதர சகோதரிகளும் தான் இருந்தார்கள். ඊට පස්සේ තව දෙන්නෙක් ආවා. அதற்கு பிறகு இன்னும் 2 பேர் வந்தாங்க. හරි. ශාස්ත්‍ර කියන මිනිස්සුකුයි තව එක්කෙනෙක්. குறி சொல்லுகிறவர்களும் இன்னும் ஒருவர் வந்தாங்க. හරි. දැන් හය දෙනෙක් ඉන්නවා. இப்ப எல்லாம் சேர்த்து 6 பேர் அன்னைக்கு இருக்காங்க. පළවෙනි දේශනාවෙන් පස්සේ දෙන්නෙක් ගියා. முதல் பிரசங்கத்திலேயே 2 பேர் ஓடி போயிட்டாங்க. ඉතුරු ටික තමයි හිටියේ. மிச்சம் இருந்தது 4 பேர் மட்டும்தான் இருந்தாங்க. සිස්ටර් මාරිමුතුගේ ළමයි අරවා මේවා ඔක්කොම ඒ බඩුගේ ඒගොල්ලෝ ගෙනියනවා ඔක්කොම ඉවර කරා. அதற்கு பிறகு சகோதரி மாரிமுத்து அவர்களுடைய பிள்ளைகள் தான் போதோடைய ஊழியத்துக்கு பொருட்களை கொண்டு வருவார்கள், எடுத்து போவார்கள், உதவி செய்வார்கள். එතනින් තමයි අපි ආරම්භ. அந்த இடத்திலே தான் போதகர் ஊழியத்தை ஆரம்பித்தார். මාතලේ සභාව ගොඩනගන අවස්ථාවේ மாத்தலை திருச்சபையை கட்டியெழுப்புகிற அந்த சந்தர்ப்பத்திலே මේ මාතලේ වෙනසක් කරන්නට දෙවියන් වහන්සේ මාව කැඳවුවා. மாத்தலையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வர தேவன் ஒரு வாய்ப்பை போதகருக்கு கொடுத்தார். ගොඩාක් සභාවන් තියෙන්න පුළුවන්. இன்னைக்கு நிறைய சபைகள் இருக்கலாம். ඒකද? ஒரு காரியம் பாஸ்டருக்கு தெரியும், දෙවියන් වහන්සේ මාව එන්නේ මාතලේ. தேவன் போதகரை அனுப்பினது மாத்தலையிலே தேவனுடைய ராஜ்யத்துக்கு கதவை திறப்பதற்கு. පළවෙනි වතාවට හොකි ග්‍රවුන්ඩ් එකේ ක්‍රුසේඩ් එකක් තිබ්බේ මම. முதலாவது ஒகி கிரவுண்டிலே ஒரு சுவிசேஷ கூட்டம் நடத்தினது நம்முடைய போதகர் தான். දෙවනි වතාවට පාස්ටර් බර්ක්මන් සුකිනාවේ මම මාතලේ. அதுக்கு பிறகு ஃபாதர் போக்மன் அவர்களை இந்திய தேசத்திலிருந்து மாத்தல் நகரத்துக்கு கொண்டு வந்தது நம்முடைய போதகர். නෑ පාගට්ටු කරගන්න කියන දේවල් නෙවෙයි. இதையெல்லாம் பாஸ்டரை புகழ்ந்து தள்ளுறதுக்கு அவர் சொல்லவில்லை. මම කියන්නේ මේකයි. அவர் இதைத்தான் சொல்லுகிறார். දෙවියන් වහන්සේ වෙනසක් ඇති කරන්න ඕනකොට තමයි කරු කරනවා යම්. தேவன் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த நினைக்கும் பொழுது உங்களை அந்த இடத்துக்கு தள்ளுகிறார். තමා ලෑස්ති. நீங்கள் ஆயத்தமானால், තමා ලෑස්තිද අයින් වෙන්න. நீங்கள் ஆயத்தமா விலகுவதற்கு, තමා ලෑස්තිද ඒ අර ඔක්කොමලාගේ අර දැක්මයි ගෞරවයයි මේකයි ඔක්කොම අතහැරලා ගිහිලා පේන්නේ නැති දැනකට එන්න. உங்களுக்கு விருப்பமா ஆயத்தமா எல்லாருடைய அந்த கௌரவத்தையும் மதிப்பையும் விட்டுவிட்டு சாதாரணமான ஒரு இடத்துக்கு செல்லுவதற்கு. ඊට පස්සේ அதற்கு பிறகு අපි 45ක් විතර වෙනකොට සිස්ටර් ශාන්තිය. அதற்கு பிறகு 45 பேர் ஆகக்குள்ள தான் நம்முடைய சகோதரி சாந்தி அவர்கள் அங்கே சென்றார். හැබැයි සිස්ටර් ශාන්තිට ඊට ඉස්සෙල්ලා සුභාරංචි ප්‍රකාශ කරලා තිබුණේ මම ඇයටත් ඒ සහෝදරයාටත් මම සුභාරංචි ප්‍රකාශ කරලා ඒක ගැලවීම ලැබුණා. ஆனாலும் அதற்கு முன்பே சகோதரி சாந்தி அவர்களுக்கும் அவருடைய சகோதரருக்கும் சுவிசேஷத்தை சொல்லி ரட்சிக்கப்பட்டு இருந்ததுக்கு காரணம் நம்முடைய போதகர். හරි. ලොකු ප්‍රශ්නයක් තිබුණා. அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருந்தது. ඒක දවස් 7න් දෙවියන් වහන්සේ ප්‍රශ්න විසඳුවා. பாஸ்டர் சொன்னாராம் 7 நாளைக்குள்ள உங்க பிரச்சனைக்கு தேவன் பதில் கொடுப்பார் என்று. දහස් ගණන් සල්ලි දෙන්න, මිලියන ලක්ෂ ගණන් සල්ලි දෙන්න තිබුණා. லட்சக்கணக்கான பணத்தை கட்ட வேண்டி இருந்தது. නමුත් දෙවියන් වහන්සේ ප්‍රශ්න විසඳුවා. ஆனாலும் தேவன் அந்த பிரச்சனையை தீர்த்து வைத்தார். ඒකෙන් அதன் மூலமாய் ශක්තිමත් වුණා. அவர்கள் பலனடைந்தார்கள். ඒ ඔය සහෝදරයා ඒ ලයිට් හවුස් එකට ගන්න බලන්න ශාන්තියව මගෙත් එක්ක වැඩ කරන්න ඊට පස්සේ දැන් ඒ ඔක්කොම ඉතිහාසෙම ඔක්කොම අපි එකව වෙලා කරපු වැඩ. அதற்கு பிறகு சகோதரி சாந்தி அவர்கள் போதகரோடு இணைந்து ஊழியத்துக்கு வந்தார். அவருடைய சகோதரன் வந்து லைட்டஸ் சபைக்கு ஊழியத்துக்கு சென்றார். அதற்கு பிறகு குழுவாக இருந்து இவை எல்லாவற்றையும் சரித்திரமாக கட்டி கொண்டு வந்திருக்கிறார்கள். ඉතින් මම දන්නවා
பாஸ்டருக்கு தெரியும் වෙනස් වීම වැදගත්. இந்த மாற்றம் மிகவும் முக்கியம். මම දන්නේ තමාට කොහොමද කියලා. எனக்கு தெரியாது உங்களுக்கு அது எப்படி என்று. ඒ වෙනස් වීම හරි වැදගත්. இந்த மாற்றம் மிகவும் முக்கியம். ඒක අභියෝගයක්. இது ஒரு சவால். ගොඩාක් අයට நிறைய பேருக்கு අවරෝහණ දේවල් වෙලා තියෙනවා. எதிரடியான காரியங்கள் நடந்திருக்கு. ඒ නිසා බයයි. அதனாலே பயம். ඒ නිසා ඒගොල්ලන්ට තීරණයක් ගන්න බයයි. அதனாலே அவர்கள் ஒரு தீர்மானம் எடுக்கவும் பயம். ඒ දැන් සම්පූර්ණ දෙවියන් වහන්සේට කැප වෙන්න තීරණයක් ගන්න බයයි. முழுமையாக தேவனுக்காக ஒரு தீர்மானத்தை எடுக்கவும் ஒரு பயம். ඒ කොහොමද මම ජීවත් වෙන්නේ? எப்படி நான் வாழ்றது? මම භාර්යාවයි ළමයි දෙන්නෙක් එක්ක සම්පූර්ණ කැපවීමක් නැතුව. போதகரும் அவருடைய பாரியாரும் அவருடைய 2 பிள்ளைகளோடும் முழுமையாகத்தான் தேவனுக்காக தன்னை அர்ப்பணித்தார். අපිට සමාවෙන් පඩියක් ලැබුණේ නැහැ. அவர்களுக்கு சபையிலே சம்பளம் வழங்கவில்லை. කන්න බොන්නත් ඕනේ, ඊවල පොඩි ගෙවන්නත් ඕනේ, ළමයි ඉස්කෝලේ ඔක්කොම ඇදහිලි. அவர்களுடைய அன்றாட எல்லா தேவைகளையும் செய்து கொள்ள வேண்டும், பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும், எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். අපි මුල් බැස්සා. அவர்களுடைய வாழ்க்கை வேறு இறங்கினது. හalleluya. அல்லேலூயா. අපි මුල් බැස්සා. அவர்களுடைய வாழ்க்கையின் வேறு இறங்கினது. අද ඔයගොල්ලෝගේ ජීවිතේ බය අධිකම් තියෙනවා ගොඩක්. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நிறைய பயம் இருக்கிறது. දැන් මේවා අතහැරලා இவைகளை கைவிட்டு விட்டு තම දෙවියන් වහන්සේට කීකරු වෙන්න ලෑස්තිද? தேவனுக்கு நீங்கள் கீழ்ப்படிய ஆயத்தமா? ඒ කියන්නේ තමා මම කිව්වා තමා මේ වෙනස් වෙන්න තමාගේ කල්පනා වැදගත් වෙනවා. ஆகவே இந்த மாற்றத்துக்கு உங்களுடைய யோசனை மிகவும் முக்கியமானதா இருக்கிறது. ඒ කියන්නේ තමාගේ කල්පනාවත් ජීවිතයත් සම්බන්ධයි. உங்களுடைய யோசனையும் உங்களுடைய வாழ்க்கையும் இது இரண்டும் ஒன்று சேர்ந்து இருக்கிறது. ඒ කියන්නේ තමාගේ ජීවිතේට බලපෑමක් ඇති කරනවා. அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை கொண்டு வருகிறது. තමා කැමැත්තෙන් හෝ නැතා හෝ நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், තමා කැමැත්තෙන් හෝ නැතා நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் වෙනස ඇති වෙනවා. அந்த மாற்றம் நடந்தே தீரும். ஆமென். හැබැයි ඔබට වගකීමක් තියෙනවා. ஆனால் உங்களுக்கு ஒரு பொறுப்பு உண்டு. ඒ වෙනස කරගන්න. அந்த மாற்றத்தை ஆரம்பிக்க දෙවියන් වහන්සේ තමයි උපකාර කරන්නේ. தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். දෙවියන් වහන්සේ වෙනුවෙන් තමා යමක් කරන්න නම් தேவன் சார்பாக எதையாவது ஒன்றை நீங்கள் செய்ய வேண்டும் என்றால், පවතින දෙයක් කරන්න නම් நிலைத்திருக்க கூடிய ஒன்றை நீங்கள் செய்ய வேண்டும் என்றால், කලාවට සමාගේ කාල அதிகமாக உங்களுடைய நேரம், තමගේ ශ්‍රමය உங்களுடைய பிரயாசம், සමාගේ මුදල් உங்களுடைய வருமானம், මේ ඔක්කොම කැප කරන්න. இவை எல்லாவற்றையும் அர்ப்பணிக்க வேண்டும். තමගේ අදහස් වෙනස් කරගන්න. உங்களுடைய கருத்துக்களை மாற்றிக்கொள்ள තමගේ வேண்டும். සිතුවිලි වෙනස් කරගන්න. உங்களுடைய யோசனையை மாற்றிக்கொள்ள මට வேண்டும். කැමති දෙවියන් වහන්සේට සේවය කරන්න. எங்களுக்கு விருப்பம் நாங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்ய. නමුත් අපිට ඕන විදියට බෑ. எங்களுக்கு வேணுங்கிற மாதிரி அது முடியாது. අපිට ඕන විදියට දෙවියන් වහන්සේට සේවය කරන්න බෑ. எங்களுக்கு வேணுங்கிற மாதிரி தேவனுக்கு ஊழியம் செய்யவே முடியாது. ஏன்? දේව රාජ්‍යයේ කාරණාවන් තියෙනවා, නීති තියෙනවා. தேவனுடைய ராஜ்யத்தில் நியாயங்கள் இருக்கிறது, சட்ட திட்டங்கள் இருக்கிறது. දේව රාජ්‍යය අතුරු තියෙනවා. தேவனுடைய ராஜ்யத்தின் திறவுகோல் சாவி இருக்கிறது. ඒ මගේ ඇඟට දැනෙන හැටියට, මගේ මනසට දැනෙන හැටියට නෙවෙයි මම සේවය කරන්නේ. என்னுடைய சரீரத்துக்கோ என்னுடைய மனதுக்கோ உணர்கிறபடி அல்ல தேவனுடைய ராஜ்யத்தின் ஊழியம் இருக்கிறது. මොකද දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත තමගේ ජීවිතේ වෙනවද නැද්ද කියන එක තමන්ට පැහැදිලි වෙන්න. தேவனுடைய ராஜ்யத்தின் சித்தம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். போதகருக்கு எந்த சந்தேகமும் இல்லை, தேவன் தான் அவரை அழைத்திருக்கிறாரா என்று. தேவன் தான் அவரை அபிஷேகம் செய்திருக்கிறார் என்பதை குறித்து எந்த சந்தேகமும் அவருக்கு இல்லை. அவருடைய வரங்களை குறித்து எந்த சந்தேகமும் போதகருக்கு இல்லை. தேவன் அவருடைய கொடுப்பினையை போதகருடைய வாழ்க்கைக்கு கொடுத்திருக்கிறார். பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் பரம்பரைக்கும் அந்த கொடுப்பினை தேவன் கொடுத்திருக்கிறார். நித்திய ஜீவன் எனக்குள்ளே இல்லாவிட்டால் எனக்கு எதையுமே செய்ய முடியாது. நித்திய காலத்தை குறித்து நான் நினைக்காவிட்டால் எனக்கு ஒன்றையும் செய்ய முடியாது. என்னுடைய யோசனை தலையை நான் இந்த உலகத்திலே வைத்துக் கொண்டிருந்தால் நான் என்ன செய்ய போனாலும் அது சரி வராது. ஏனென்றால் என்னுடைய கொடுப்பினை இருக்கிறது தேவனுக்குள்ளே.
கிருபையும் இரக்கமும் இருக்கிறது அவருக்குள்ளே. උන්වහන්සේ තමයි මට ජය දීලා තියෙන්නේ. அவர்தான் எனக்கு ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். ඔක සමහරවිට මොනවද කියන්න බෑ ඉඳ බලන්න තමයි ඉන්න වෙන්නේ. சிலருக்கு ஒன்றையுமே சொல்ல முடியவில்லை, மேலதான் பார்த்துட்டு ජය රහිත ජීවිත ගත කරන්නේ ඒක. வெற்றி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்றனால නමට ක්‍රිස්තියානි. பேருக்கு கிறிஸ்தவன். මේ මෙතනින් නැගිටලා ගිය හැටි එක යනවා. இந்த இடத்துல இருந்து எழும்பி போனோம்னா அது போயிடும். තරහ වෙන්න එපා මම මෙහෙම කතා කරනවා. பாஸ்டர் இப்படி பேசுறனால நீங்க கோபம் எடுக்க வேண்டாம். මේක මම දකින්න දේ. இதை பாஸ்டர் காண்கிற ஒரு காரியம். ජීවත් වෙන විදිය අපි කතා කරන විදිය අපි හැසිරෙන විදිය මේ ඔක්කොම බලපානවා දේව රාජ්‍යය. நாங்கள் வாழுகிற விதம், நாங்க பேசுகிற விதம், நாங்க நடந்து கொள்ளுகிற விதம், இவை அனைத்தும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தாக்கத்தை கொண்டு வரும். දේව රාජ්‍යය තමයි ඉලක්කය. தேவனுடைய ராஜ்யம் உங்களுடைய எல்லையா இருக்கிறதா? ඒක පේනවා තමයි ජීවිතේ. அது உங்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்படும். එහෙම නැත්නම් அப்படி இல்லாவிட்டால் பணமா, තනතුරු, பதவியா, ගෞරවය, மரியாதை, නැත්නම් තව මොකක් හරි. அப்படி இல்லாவிட்டால் வேறு ஏதாவது ஒன்றா? එහෙනම් තමයි වැරදි තැන ඉන්නේ. அப்படி என்றால் பிழையான தவறான இடத்தில் இருக்கிறீர்கள். ඒ කියන්නේ පළමුව දේව රාජ්‍යය. வேதாகம் என்ன சொல்லுங்க? முதலாவது தேவனுடைய ராஜ்யம் என்று. තුන්වෙනිවට දේව රාජ්‍යය නෙවෙයි. மூன்றாவது இடத்துக்கு அல்ல, පළමුව දේව රාජ්‍යය. முதலாவது தேவனுடைய ராஜ்யம். මේක හරි දැස්ස ගන්නකම් இதை சரி செய்து கொள்ளும் வரைக்கும், මේ මනස මේ සිතුවිල්ල දේව රාජ්‍ය පැත්තට ගන්නකම් இந்த மனதையும் இந்த யோசனையும் தேவனுடைய ராஜ்யத்தின் பக்கத்துக்கு திருப்பும் வரைக்கும் ගොඩක් දේවල් කරන්න පුළුවන්. நீங்க நிறைய காரியம் செய்யலாம். නමුත් අධික ජීවනයේ තමයි බහුලත්වයේ ජීවත් වෙන්නේ. ஆனாலும் பரிபூரண ஜீவியத்திலே வாழ்க்கையிலே வாழுவதில்லை. නමුත් මේක හරි දැස්ස. இதை சரி செய்து கொண்டால் අපි ඔක්කොම බහුල ජීවිතයක් ගත කරනවා. நாங்க எல்லாருமே இந்த பரிபூரணத்திலே வாழ முடியும். ඒක තමයි මේ දේශනාවල් වල අරමුණ. இதுதான் இந்த ஒவ்வொரு பிரசங்கத்திலும் இருக்கிற மையமாய் இருக்கிறது. මේකේ කාරණාවක් තියෙනවා මම ඔයගොල්ලන්ට දැනුම් දෙන්න. இதிலே ஒரு காரணம் இருக்கிறது, உங்களுக்கு நான் அறிய தர வேண்டும். දැන් මේක හරවන්න විදියක් නෑ. මම මේ දැන් ගත්තොත් එහෙම இப்போது எடுத்துக்கொண்டால் මම මේක මේ පැත්තට හරවලා පිටතන වතුර වැක්කිරුවොත් වැඩක් නෑ. இப்போ இந்த கப் டீ கப்பை வந்து இந்த பக்கம் திருப்பிட்டு எவ்வளவு தண்ணி ஊத்தினாலும் வேலை இல்லை. අකරන්න පුළුවන්. எவ்வளவோ ஊத்த முடியும். නමුත් මේ කෝපය විවෘත වෙනකම් இந்த கப் வந்து மேலே சரியாக இருக்கும் வரைக்கும் කිසි දෙයක් මේකට යන්නේ නෑ. எதுவுமே இது உள்ளுக்கு போகவே போகாது. ගොඩක් අය ඉන්නවා මෙතන ඉඳගෙන ඉන්නවා. நிறைய பேர் இதே மாதிரி தான் இதற்கு அமர்ந்து கொண்டிருக்கிறார். எவ்வளவு சரி போதகர் ஊத்துகிறார், எவ்வளவோ ஊத்துகிறார். මම අකරන්න මට බලාපොරොත්තු වෙනවා. போதகர் ஊற்றுகிறார், அவருக்கு எதிர்பார்ப்பு இருக்கிறனால. ஏன் බිඳු දෙකක් හරි කාගාවේ ජීවිතේට යයි තියෙනවා. ரெண்டு சொட்டு சரி யாராடு வாழ்க்கைக்கு ஊத்தப்படும்னு හැබැයි මේක වහගෙන ඉන්නකම් அதை மூடி வைத்திருக்கும் வரைக்கும் තමගේ ජීවිතේ වැඩක් වෙන්නේ නෑ. உங்களுடைய வாழ்க்கைக்கு அதனால எந்த பிரயோஜனமும் கொண்டு வராது. වැඩක් වෙන්නේ. எந்த பிரயோஜனமும் கொண்டு வராது. උදෑස් இந்த காலை வேளையும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். තමගේ ජීවිතේ කොතනද තියෙන්නේ? உங்களுடைய வாழ்க்கை எங்க இருக்கிறது? ඇවිලාද? திரும்பியா, වැහිලා. மூடியா? ඒක තමයි දන්නේ. இது உங்களுக்கு தான் தெரியும். මම නෙමෙයි. போதகர் அல்ல. මගේ වගේ කිය මොනවද? போதகருடைய பொறுப்பு என்ன? වක්ක. அங்கே ஊத்துவது. පිළිගන්නේ කාගේ වගේ කිව්වද? ஏற்றுவது யாருடைய பொறுப்பு? உங்களுடைய பொறுப்பு. එනිස ஆகவே උදෑස් இந்த காலை வேளையும் මම බලන්න. நீங்கள் பாருங்கள், දෙවියන් වහන්සේ ඉදිරියේ තමා தேவனுக்கு முன்பாக நீங்கள் තමා සෑහීමකට පැත් වෙනවා තමයි ඉන්න තැන. நீங்கள் திருப்தி அடைகிறீர்களா நீங்கள் இருக்கும் நிலையை குறித்து? දෙවියන් වහන්සේත් එක්ක තමා ඉන්න තැන ගැන තමා සෑහීමකට පත් වෙනවා. தேவனோடு கூட நீங்க இருக்கிற அந்த ஸ்தானத்தை குறித்து நீங்கள் திருப்தி அடைகிறீங்களா? කී දෙනෙක් කියනවාද මම සෑහීමකට පත් වෙනවා කියලා? எத்தனை பேர் சொல்றீங்க நானா திருப்தி அடையறேன் அப்படின்னு? කී දෙනෙක් කියනවා මම සෑහීමකට පත් වෙන්නේ නැහැ? எத்தனை பேர் சொல்றீங்க நானா திருப்தியே அடையல? නැගිටින්න බලන්න. யோசித்து பாருங்கள், எழும்புங்கள். යාත්‍රා කරමු. நாங்கள் எழும்புவோம்.